தமிழ்நாடு அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் நல சங்கம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பாக விருது வழங்கும் நிகழ்ச்சி டெல்லியில் ரெஃபிமார்க் பகுதியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் ஸ்பீக்கர் ஹாலில் தமிழ்நாடு அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் நல சங்கம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பாக ஆண்டுதோறும் சிறப்பாக செயல்படும் 100 ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாநில தலைவர் அரசை எஸ்.எம். முனியாண்டி அவர்களின் தலைமையிலும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆரணி ஆர். ராஜன் அவர்கள் முன்னிலையில் புதுடெல்லியில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு புதுடெல்லி ரெஃபிமார்க் பகுதியில் அமைந்துள்ள கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்பீக்கர் ஹாலில் விருது நிகழ்ச்சி 7/8/2024 அன்று நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு சாதனையாளர் விருது, 2024 விருதும், விவசாயத்திற்கான சாதனையாளர் விருது மற்றும் தொழில் சாதனையாளர் விருது ஆகிய விருதுகளை மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை இணை அமைச்சர் மாண்புமிகு சிங் பாகில் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது. இந்த விருது வழங்கும் நிகழ்வில் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், சேலம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், திருப்பூர், திருவாரூர், ஈரோடு மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட பல மாவட்டங்களை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டு விருதினை பெற்றார்கள். முன்னதாக தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் திரு ஜெய்சங்கர் வரவேற்று பேசினார். மாநில இணை செயலாளர் நாமக்கல் தேவி பெருமாள் அவர்கள் நன்றி கூறினார். இங்கே விருது வாங்குவதற்காக வந்திருக்கும் 62 வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அமைச்சகத்தின் சார்பாகவும் நான் அப்ரிசியேஷன் தெரிவித்துக் கொள்கிறேன். Will recommend your recommendation to the Central Finance Commission, and Central Finance Commission will give the recommendation to our department, and we will send all your recommendation to the Finance Ministry. உங்களுக்கு எந்த அடிப்படையில் நிதி கொடுக்கப்படுகிறது என்றால், நீங்கள் எந்தெந்த திட்டங்களை பரிந்துரை செய்கிறீர்களோ அந்த பரிந்துரைகள் எல்லாம் மாநிலத்தின் மூலமாக சென்ட்ரல் கமிஷனுக்கு பரிந்துரைத்து அனுப்பப்படும். அந்த பரிந்துரைகளை எங்களது அமைச்சகம் அதை முழுமையாக ஏற்று அந்த நிதியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. जो राज्य श्री नरेंद्र मोदी एक ऐसा चश्मा पहनते हैं जिसमें सभी राज्य उनको एक साथ दिखाई पड़ते हैं, चाहे वो एनडीए शासित स्टेट्स हों या बीजेपी शासित स्टेट्स हों या अपोजिशन रूल स्टेट्स हों. पैसे के मामले में कोई दोहरा मापदंड नहीं है. நரேந்திர மோடியின் மாபெரும் தலைவர் இந்திய ஆளும் சர்க்காராகட்டும், ஆப்போசிஷன் பார்ட்டி ஆளும் சர்க்காராகட்டும், இல்லது என்டிஏ பிஜேபியினுடைய மாநிலங்களாகட்டும், அனைத்தையும் ஒரே லெவல்ல பார்த்து தான் அவங்களுக்கு சமமான நிதிகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ऐसा करके जो मोदी जी के हार्ट के बहुत नजदीक सेंटर से सबका साथ, सबका विकास, सबका विश्वास और सबका प्रयास को हम प्रैक्टिकली सिद्ध करते हैं, सबको पैसा देकर. அந்த அடிப்படையிலே நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ் அனைவரையும் முன்னேற்றுவதுதான் எங்களுடைய அரசினுடைய லட்சியம். कुछ शर्तें हैं. आपको टोटल बजट का हम उन पंचायतों को पैसा नहीं देते हैं जिन्होंने अपनी पंचायतों का चुनाव नहीं कराया है. नंबर 2, उस राज्य को पैसा नहीं देंगे जिसने स्टेट फाइनेंस कमीशन अभी तक नहीं बनाया. சில பஞ்சாயத்துல நிதி நாங்கள் ஒதுக்கவில்லை, ஏனென்றால் அங்கே எலெக்ஷன்ஸ் நடந்திருக்காது. அது மட்டுமல்ல, ஒரு சில மாநிலங்களிலே ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஒரு சில மாநிலங்களில் அப்படிப்பட்ட மாநிலங்களுக்கும் அரசாங்கமானது நிதி ஒதுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.